வாழ்வில் நாம் உயரலாம், தருமே வாழ்வில் ஏற்றம், விரதம் ஆனந்தம், விரதம் விஸ்வாசம், தருமே இறைவனின் தரிசனம், தருமே இறைவனின் தரிசனம். அதுவே இறைவன் ஆராதனை, அதுவே இறையின் பிரார்த்தனை, விரதத்தின் நியமம் தருமே பொறுமை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை. அதுவே தான் சுத்த குணம், அதுவே பணிவு வந்தனம், விரதத்தின் தவத்தில் தேடி வருமே வாழ்வில் கோடி ஆனந்தம், வாழ்வில் கோடி ஆனந்தம். நான் தான் ஸ்ரத்தை, உங்கள் வாழ்வின் ஆதாரம், உங்கள் வெற்றிக்கான பரிசு, உங்கள் பிரார்த்தனையின் குரல், உங்கள் பாதையின் வழிகாட்டி. நான் தான் ஸ்ரத்தை. ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் விருப்பத்தால் தோன்றிய 4 பாலயோகிகளும் பூலோகவாசிகளுக்கு ஜபம், தவம் மற்றும் விரதத்தின் மகிமையை புரிய வைக்கின்றனர். ஆனால் பாதாளத்தில் வசிக்கும் அரக்கன் நமுசி கைலையில் இறைவன் சிவனிடம் அரக்கர்களுக்கு பாதாளத்தில் இடம் அளித்ததை எதிர்க்கிறான். சிவபெருமான் சொல்வதை ஆமோதிக்காமல் மிக பெரிய அரக்க சாம்ராஜ்யத்தை நிறுவப்போவதாக எச்சரித்துவிட்டு கிளம்புகிறான். அவன் பிரம்மா, விஷ்ணு, சிவனை ஆராதிக்கும் ரிஷிமுனிகளின் மீது அநியாயங்களை செய்கிறான். இறுதியில் பாலயோகிகளின் வேண்டுதலுக்கிணங்க ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் நமுச்சியை அழித்து விடுகிறது. பிரம்மதேவரின் சொல்படி நாரதர் வைகுண்டத்தில் லக்ஷ்மி நாராயணன் முன் தோன்றுகிறார். உலகினை காக்கும் ஸ்ரீ விஷ்ணு வைகுண்டத்தில் நடக்க உள்ள மகா சபைக்கு நாரதரை செயலாளராக நியமிக்கிறார். 7 கிரகங்களுக்கும் மற்றும் அன்னை பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் அழைப்பு விட நாரதரை அனுப்புகிறார். அழைப்பினை பெற்ற குழப்பமடைந்த சுக்கிரதேவன் அவன் தந்தை பிருகுருஷி எடுத்து கூறியும் சாந்தமடைவதில்லை. அசுரர்களின் நலனுக்காக போராடுவது என சபதம் எடுத்து மகாசபைக்கு போய் வரும்படி பிருகுருஷி கூறியதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். செல்கிறார். பித்ருதேவாய பவ. ஓம் சோமநாதாய நமः. ஓம் மல்லிகார்ஜுனாய நமः.
ஓம் சோமேஸ்வராய நமஹ. மகனே சுக்கிரதேவா, நீ இங்கு எப்படி? ஆம் தந்தையே, என் மனம் கலக்கம் கொண்டுள்ளது. ஆகையால் என் இருப்பிடத்தை விட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீ பிருகு ரிஷியின் மைந்தனாவாய் சுக்கிரதேவா. எந்த காரணத்தால் உன் மனம் இப்படி கலங்கியுள்ளது மகனே? தந்தையே, சுக்கிர கிரகத்தை தாங்கள் ஒளிமயமாக அமைத்த பொழுது அசுரர்களின் நலனுக்கான முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்தீர். அதில் சந்தேகம் என்ன மகனே? உனக்கும் நாம் வணங்கும் பரம்பொருள் சிவனைப் போல் அசுரர்களின் நலத்தில் கருத்து வேண்டும். ஆனால் அசுரர்கள் மீது நடக்கும் அநீதியைப் பற்றி தாங்கள் ஒன்றும் அறியவில்லையா தந்தையே? விஷ்ணுவின் உருவிலிருந்து வந்த 4 பால யோகிகள் அசுராரசன் நமூசியும் அவன் தோழர்களையும் விஷ்ணுவிடமிருந்து பெற்ற சுதர்சன சக்கரத்தால் அழித்து விட்டனர். அரக்கர்களுக்கு இது இறைவன் சிவனின் கட்டளையை அடிபணியாததால் வந்த விளைவு சுக்கிரதேவா. எவன் அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு தண்டனை அவசியம்தான். அதாவது அசுரர்களின் அழிவை தடுப்பதற்கு நான் ஏதும் செய்யலாகாதா? நமுச்சி ஒருவன் மட்டும் அழிந்ததால் அனைத்து அரக்கர்களுமே அழிந்து விடவில்லை, புரிந்து கொள் மகனே. அவர்களில் பெரும்பாலோர் இன்னும் பாதாள லோகத்தில் உள்ளனர். அசுரர்கள் தங்கள் எல்லைக்குள் இருந்தால் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது. செல், உன் கிரகத்திற்கு திரும்பிச் செல் மகனே. தந்தையே, தாங்கள் இன்னொன்றும் அறிந்திருப்பீர்கள். வைகுண்டத்தின் அதிபதி ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா, சிவன், அனைத்து தேவர்கள் மற்றும் 7 கிரகங்களையும் ஒரு மகாசபையில் கலந்து கொள்ள வைகுண்டத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆம், தேவரிஷி நாரதர் நேரில் வந்து இதை எனக்கு தெரிவித்தார். தேவர்கள் என்றும் அசுரர்கள் மீது அநீதி இழைத்து வருகிறார்கள். அதனால் எனக்கு இந்த மகாசபையிலே கலந்து கொள்ள சிறிதும் விருப்பமில்லை. எந்த மகா சபையிலே இறைவன் பரமசிவனும் அன்னை பார்வதியும் கலந்து கொள்ளப் போகிறார்களோ அங்கு அழைக்கப்பட்டும் செல்லாமல் இருப்பது சரியாக இராது மகனே. அப்படியென்றால் அசுரர்கள் மீது நடக்கும் அநீதியை எதிர்க்க கூடாதா? தாங்கள் எனக்கு அளித்த பொறுப்பை நான் புறக்கணிக்கத்தான் வேண்டுமா? உணர்ச்சி வசப்படாதே மகனே. நீ சுக்கிரதேவனாவாய். உணர்ச்சி வசப்படுவது உனக்கு பொருத்தமாகாது. அசுரர்களை மேம்படுத்த இன்னும் அநேக வழிகள் உள்ளன. நான் கூறுவதை கேள். அந்த மகாசபைக்கு அவசியம் சென்று வா. தந்தையே, உங்கள் ஆணைப்படியே நிச்சயம் செல்வேன். ஆனால் அசுரர்களுக்கு எதிராக நடக்கும் செயல்களை எல்லாம் நிச்சயம் எதிர்ப்பேன். जपा कुसुम संकाशम काश्यपेयं महद्युतिं तमोरिं सर्व पापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् शंख तुषाराभं क्षीरोदार्णवसन्निभं नमामि शशिनं सोमं शम्भोर्मुकुटभूषणम् धरणी गर्भसम्भूतं विद्युत्कान्ति समप्रभं कुमारं शक्तिहस्तं तं मङ्गलं प्रणमाम्यहम् मङ्गलं प्रणमाम्यहम् मङ्गलं प्रणमाम्यहम् मङ्गलं प्रणमाम्यहम् प्रियङ्गुकलिकाश्यामं रूपेणा प्रतिमं बुधं सौम्यं सौम्यगुणोपेतं तं बुधं प्रणमाम्यहम् तं बुधं प्रणमाम्यहम् तं बुधं प्रणमाम्यहम् तं बुधं प्रणमाम्यहम् देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धि
बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिम् हिमकुन्दं मृणालाभं दैत्यानां शुभकारकं सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यहम् नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमाग्रजं छायामार्तण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् வைகுண்டத்தின் அழகிற்கு ஈடு இணையே இல்லை. மகாசபையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சூரிய தேவரே, சந்திரதேவரே, அங்காரகரே, புததேவரே, குருதேவரே, சுக்கிரதேவரே, அதோடு சனிதேவரும் வரவேண்டும். நாராயண நாராயண. ஜகநாதன் பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு மற்றும் அன்னை மகாலட்சுமியே போற்றி போற்றி போற்றி. படைப்பின் நாயகர் பரமபிதா பிரம்மதேவர் மற்றும் அன்னை சரஸ்வதி வாழ்க வாழ்க வாழ்க. தேவாதி தேவர் கைலாயத்தின் அதிபதி சிவசங்கரன் மற்றும் அன்னை பார்வதி வாழ்க வாழ்க வாழ்க. நான் உலகை காக்கும் ஜெகதீஸ்வரர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வேண்டிக் கொள்கிறேன். அவைக்கு நல்லாசிகள் கூறி இந்த மகா சபையை துவக்கி வைக்க வேண்டும். சர்வேய சுகினோ பவந்து, சர்வேய சந்து நிராமயः. உலகின் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு நல்லாசிகள் வழங்கும் பொருட்டும், அதோடு ஜபம், தவம் மற்றும் விரதத்தின் மகிமையைப் பற்றி விவாதிப்பதற்காகவும் இன்று வைகுண்டத்தில் இந்த மகாசபை அழைக்கப்பட்டுள்ளது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. ஹே ஜெகநாதா, ஜெகதீஸ்வரா ஸ்ரீ விஷ்ணு, இந்த மகாசபையில் கலந்து கொள்ள எங்களை அழைத்ததற்கு நான் என் சார்பிலும் மற்ற தேவர்கள் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். இன்று நாம் எல்லோரும் கூடி ஜபம், தவம், அதோடு விரதத்தால் கிடைக்கும் நற்பலன்களை விவாதிப்போம். நிச்சயமாக அவ்வாறே செய்வோம். இந்த விவாதத்திற்கு பிறகு நாம் ஜபம், தவம், விரதத்தின் விதிமுறைகளை நிர்ணயம் செய்வோம். உலகில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சுகம், செழிப்பு, அதோடு மன அமைதியும் பெறுவதற்கு எந்த விசேஷ ஜபம், தவம் மற்றும் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும், தேவர்களை திருப்தி செய்வதற்கு எந்த விரதம் எந்த நாளில் செய்ய வேண்டும் ஆகியவற்றை நாம் இந்த மகாசபையில் தீர்மானம் செய்வோம்.
இதெல்லாம் எதற்காக சுக்கிரதேவரே? இத்தகைய ஜபம், தவம் மற்றும் விரதத்தை எல்லாம் மேற்கொள்ளச் சொல்லுவது அசுரர்களை அடியோடு அழிக்கத்தான். சூரிய மகன் சனிதேவரே, அசுரர்கள் ஜபம், தவம், விரதம் ஆகியவற்றின் நன்மைகளிலிருந்து வஞ்சிக்கப்படலாமா? இவற்றின் நன்மைகளை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் ஒன்றும் விஷ்ணுவின் குணத்தை அறியாதவர் அல்லவே சுக்கிரதேவரே? தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் சனிதேவரே. இவ்விஷயத்தை நான் இப்பொழுதே தெளிவுபடுத்துகிறேன். அசுரர் பால் அநீதியை ஒரு காலம் சுக்கிரதேவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். வைகுண்டாதிபதி விஷ்ணுவே, தயவுசெய்து ஒன்றை தெளிவுபடுத்துங்கள். இந்த மகா சபையினாலே அசுரர்களுக்கு எந்த விதத்தினால் லாபம் ஏற்படும்? உலகம் காக்கும் ஸ்ரீ விஷ்ணுவே, அசுரர்களின் நலனுக்காக என்ன திட்டம் இருக்கிறது? விளக்கி கூறுங்கள். ஜபம், தவம், விரதம் இந்த மூன்றையும் மேற்கொள்ளுவதற்கு உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரிமை உண்டு. அசுரர்கள் இவர்களிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்லர். அசுரர்கள் மாறுபட்டவர்கள் இல்லைதான். ஆனால் உலகம் தோன்றிய நாளிலிருந்து அவர்களுக்கு அநீதியே நடந்து வந்திருக்கிறது. ஆனால் உண்மை இதுதான் சுக்கிரதேவா. தங்களுடைய சக்தியினால் அகங்காரம் கொண்ட அசுரர்கள் உலகிற்கு தீங்கு செய்து கொண்டிருக்கின்றனர். படைப்பில் பலவீனமான ஜந்துக்களை அச்சுறுத்தி இரையாக்கிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு விஷயம் தாங்கள் யாரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். அசுரராஜன் நமுச்சி தன் பலத்தை காட்டவும் தன் பகையை வெளிப்படுத்தும் எண்ணத்துடனும் ஒரு பலத்த அதிர்வெடியோடு கைலாயத்தில் தோன்றினார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவாதி தேவரே? ஆனால் யாம் அவருடைய அந்த தகாத செயலுக்கு பதில் அமைதியாக அளித்தோம். யாம் கூறினோம், அசுரர்களின் மேன்மைக்கு ஒரு வழிதான் உள்ளது. ஜபம், தவம், விரதத்தை மேற்கொள்வதுதான். ஆனால் நமச்சியோ எம்முடைய தாழ்ந்த வேண்டுகோளை புறக்கணித்தான். தாங்கள் அசுரர்களின் ஆராதனை தெய்வம் சிவசங்கரா. ஆனால் தாங்களும் ஸ்ரீ ஹரிய விஷ்ணு நமூச்சியையும் மற்ற அசுரர்களையும் இரக்கமின்றி அழிப்பதை தடுத்து நிறுத்த சிறிதும் முயலவில்லையே. இது அசுரர்களுக்கு இழைத்த அநீதி அல்லவா? இவ்வுலகத்தில் உதித்த ஒவ்வொருவருக்கும் கர்மத்தின் பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். தவறு செய்பவருக்கு அவரவர் தவற்றுக்கான தண்டனை அளிப்பது எங்கள் மூவரின் கடமையாகிறது. ஒருவன் விதி முன்பே நிச்சயிக்கப்படுகிறது. இது அநியாயம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. விதியில் முன்பே நிச்சயிக்கப்படுகிறது என்பதெல்லாம் தேவர்களுக்கு பாரபட்சம் காட்டும் நோக்கத்தோடு கூறப்படுபவை. எவ்வாறு ஜப தவ விரதத்தின் பலன் தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதோ அதேபோல் அசுரர்களுக்கும் கிடைக்க பெறாவிட்டால் உங்கள் கூற்றை முழுமையாக நான் எதிர்ப்பேன். தாங்கள் கூற விரும்புவதை தெளிவுபடுத்துங்கள். யாகத்தால் கிடைக்கப்பெறும் சக்திகளின் உரிமை தேவர்களைப் போலவே அசுரர்களுக்கும் வேண்டும் என்பதில் என்ன தவறு? தவம் ஆராதனை மூலம் கிட்டும் பலனுக்கான உரிமை தேவர்களைப் போலவே அசுரர்களுக்கும் கிடைக்க வேண்டும். சுக்கிரதேவரே, அசுரர்களுக்கு பிறப்பிலேயே மாறுபட்ட குணங்கள் உள்ளன. அவர்கள் மனதில் ஜீவராசிகளின் நலனிற்கு பதிலாக அவர்களை வன்முறையால் அடக்கவும் ஆளவும் வேண்டும் என்ற வெறி உள்ளது. இப்படிப்பட்டவர்களை எப்படி மதிக்க முடியும்? தேவாதி தேவர் சிவசங்கரன் சரியான அறிவுரைதான் வழங்கியுள்ளார். அதுபோல் ஜபம், தவம் மற்றும் விரதத்தை நல்வழி என்று ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு அவர்கள் மனதில் நல்லெண்ணம்,
தானாகவே ஏற்படும். நான் நீங்கள் கூறுவதை ஏற்க மாட்டேன் வைகுண்டாதிபதி. இந்த மகாசபையில் முதலாக அசுர குலத்திற்கும் ஜபம் தவம் விரதத்தின் நற்பலன்களை அடையும் உரிமையை கொடுங்கள். அதில் தான் மகாசபை கூடியதன் முழு பயனே உள்ளது. நான் சுக்கிரதேவன் கூறுவதை முழுமையாக ஆமோதிக்கிறேன். ஆனால் மகாசபையில் மட்டும் அசுரர்களுக்கு அநியாயம் நடந்தால் அது நல்லதல்ல. உண்மை என்னவென்றால் இந்த மகாசபையின் குறிப்பிட்ட விஷயமான ஜபம் தவம் மற்றும் விரதம் அசுரர்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியாகவும் இருக்கலாம். சுக்கிரதேவரே, மற்ற கிரகங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நடந்து கொள்கிறீர்கள். நான் கிரகாதிபதி சூரியன் தங்களுக்கு ஆணையிடுகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்ரீ விஷ்ணுவுடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தங்கள் ஆசனத்தில் அமருங்கள். நான் என்றும் உங்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவனல்ல சூரிய தேவரே. சுக்கிரதேவரே, எந்த அசுரர்களின் சார்பாக தாங்கள் இந்த மகாசபையின் நோக்கத்தையே சந்தேகிக்கிறீரோ அவர்கள் நடத்தை என்ன என்று அறிந்தீரா? சுக்கிரதேவரே, தாங்கள் தங்கள் எல்லையை மீறி நடந்து கொள்கிறீர்கள். இதன் விளைவு ஆபத்தாக இருக்கும். நீ என்னை எச்சரிக்கிறாயா பிரகஸ்பதி? நீ ஆம். இந்த கிரகங்களுக்கிடையில் உன் மதிப்பு என்ன தெரியுமா? பொருளுக்கு ஆசைப்பட்டு அறிவை புறக்கணிப்பவனே, நீ என்னை எச்சரிக்கிறாயா? சுக்கிரதேவா, அமைதியாக இருங்கள் சுக்கிரதேவரே. உங்கள் பிரச்சனைக்கு நாம் வேறொரு சமயம் தீர்வு காணுவோம். என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண இதைவிட சிறந்த சமயம் இல்லை கிரகாதிபதி சூரிய தேவரே. இன்னொன்றும் புரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கு வந்ததன் முக்கியமான நோக்கம் என் அசுர இனத்திற்கு நியாயம் கேட்கத்தான். ஆனால் தாங்கள் நியாயம் கேட்கும் முறை சரியல்ல சுக்கிரதேவரே. சரியது தவறு எது என்பது பற்றி விளக்கம் அறிய நான் விரும்பவில்லை சிவசங்கரா. தாங்கள் அசுரர்களின் தெய்வம் இருந்தும் தாங்களும் அசுரர்கள் மீது அநியாயம் நடப்பதை தடுக்கவில்லையே. அமைதியாக இருங்கள். மகாசபையை ஒரு விவாத அரங்கமாக மாற்றாதீர்கள். ஜபம் தவம் விரதம் போன்ற நற்காரியங்களை விவாதிப்பது முற்றிலும் தவறானது. முதலாவதாக இந்த விஷயத்தை முடித்துக் கொள்வோம். அதற்கு பிறகு தாங்கள் எழுப்பிய பிரச்சனைக்கு அவசியம் தீர்வு காண்போம். எனக்கு இங்கே இப்பொழுதே விளக்கம் தேவை ஸ்ரீ விஷ்ணுவே. முதலாவதாக அவர்களுக்கான உரிய மதிப்பை அசுரர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அதன் பின் சர்ச்சையை ஆரம்பிக்கலாம். அதாவது தங்களுக்கு இந்த மகாசபை துவங்குவதில் விருப்பம் இல்லை என்று சொல்கிறீர்களா? உங்கள் அர்த்தமற்ற விவாதத்தின் பலன் தங்களுக்கு நலன் அளிக்கவே அளிக்காது. உங்களுடைய விவாதமானது சரியானதல்ல சுக்கிரதேவா. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், தங்கள் உடன்பாடும் சம்மதமும் இல்லாமல் எந்த முடிவுக்கும் வரமாட்டோம். எனக்கு உங்கள் வார்த்தையில் சிறிதும் நம்பிக்கை இல்லை. தந்திரமாக அசுர சேனாதிபதி ராகுவின் சிரத்தை வெட்டியவர் மோகினியின் உருவிலே வந்து அசுரர்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டும் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவை நான் நன்றாக அறிவேன். நான் இதுவும் அறிவேன், அசுரர்கள் மீது உங்கள் அனைவரின் மனதிலே சிறிதளவும் இரக்கமே இல்லை. இங்கே அமர்ந்திருக்கும் கிரகங்களே, தங்கள் மனதிலே உள்ள சந்தேகங்களை தாங்கள் அச்சமின்றி கூறுங்கள். முடியாது, ஒரு காலம் முடியாது. என் விஷயத்தை தாங்கள் ஏற்கின்ற வரை நான் அமர மாட்டேன். என் எதிர்ப்பை தெரிவிப்பேன், நிறுத்தவே மாட்டேன். பிரம்மதேவரே, தேவாதி தேவா சிவசங்கரா, இந்த விவாதத்தை இப்பொழுதே முடித்துக் கொள்வது நல்லது. இல்லையேல் இந்த மகாசபையின் நோக்கமே அர்த்தமற்றதாகிவிடும். தாங்கள் கூறுவதை ஆமோதிக்கிறேன் ஜெகதீஸ்வரா. உலகம் காக்கும் ஸ்ரீ விஷ்ணுவே, தாங்கள் இந்த மகாசபையின் தலைவராவி. இந்த விவாதத்திற்கு முடிவு எடுக்க தங்களுக்கு
உரிமை இருக்கிறது. சுக்கிரதேவரே, இறுதி முறையாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் அசுரர்களை பற்றிய அவசியமற்ற விவாதத்தை தொடங்க வேண்டாம். இந்த மகாசபைக்கான விஷயம் முற்றுப்பெற வேண்டும். நிச்சயித்து விட்டேன் வைகுண்டாதிபதியே. அசுரர்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் நான் அமரமாட்டேன், அமரமாட்டேன், அமரமாட்டேன். அப்படியென்றால் தங்களுடைய இந்த தகாத செயலுக்கான தண்டனையை அனுபவிப்பதற்காக என் முன் வாருங்கள். நான் விஷ்ணு பிரகடனப்படுத்துகிறேன். சுக்கிர தேவரின் உடலில் உள்ள தெய்வீக தன்மையானது அவருடைய கிரக நட்சத்திரங்களில் கலந்து விடட்டும். அசுரர்கள் மேல் காட்டும் பரிவு சுக்கிர தேவரின் உடலில் இருந்து விலகிக் கொண்டு சுக்கிராச்சாரியாரின் உடலில் சேரட்டும். தாங்கள் அசுரகுலத்தின் குரு என்ற காரணத்தால் தாங்கள் இந்த மகாசபையிலிருந்து விலக்கப்படுகிறீர்கள். சுக்கிராச்சாரியாரே, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா, அனைத்து தேவர்களும் கேளுங்கள். நான் இந்த அவமானத்திற்கு பழி வாங்குவேன். இது நிச்சயம். அசுரர்களை மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கி உங்கள் ஜபம், தவம் மற்றும் விரதத்தின் பலன்களையே அழித்து விடுவேன். ஸ்ரீஹரி விஷ்ணு மூலம் வைகுண்டம் மற்றும் ஸ்வர்க்கத்திலிருந்து விலக்கப்பட்ட சுக்கிராச்சாரியாரின் சுயரூபம் மும்மூர்த்திகளை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. மகாசபைக்கான வேலையில் ஆழ்ந்த ஜெகதீஸ்வரர் ஸ்ரீஹரி விஷ்ணு ஜபம், தவம் மற்றும் விரதத்தின் மகிமையை மூலமாக ஜனங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கான வழிகளை பற்றின கருத்தாலோசனையை துவக்கி வைத்தார். அதே நேரம் ஜபம், தவம், விரதம் மற்றும் ஸ்ரீஹரியின் பெருமையை பாடிக்கொண்டு 4 பாலயோகிகளும் வைகுண்டத்தின் தலைவாசலை அடைகிறார்கள். அப்போது வைகுண்டத்தின் துவாரபாலகர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். நில்லுங்கள். அழைப்பிதழில் உங்கள் 4 பேரும் காணவில்லையே. உங்கள் 4வரையும் இந்த மகாசபையில் அழைக்கப்படவில்லை இல்லையா? ஆகையால் வைகுண்டத்தில் நுழையக்கூடாது. நண்பா ஜெயா, நண்பா விஜயா, நாங்கள் 4வரும் ஜெகதீஸ்வர் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரம்தான். உலகில் எல்லா ஜீவராசிகளும் ஜெகதீஸ்வர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அவதாரம்தான். ஆனால் எந்த நோக்கோடு மகாசபை இங்கு கூடி இருக்கிறதோ, ஜபம், தவம் மற்றும் விரதம், இதன் மகிமையை பாடத்தான் எங்களை எல்லாம் பிரபு உருவாக்கி இருக்கிறார். ஆனால் மகாசபையில் ஜபம், தவம், விரதத்தின் மகிமை பற்றி அல்ல, இப்போது அதன் விதிமுறைகளை தீர்மானிக்கின்றனர். அங்கு உங்களுக்கு என்ன வேலை? எங்கள் வேலை எங்களுக்கு தெரியும். நீங்கள் இருவரும் விலகிக் கொள்ளுங்கள். மகாசபைக்கு நாங்கள் வெகு சீக்கிரமாக செல்வது மிக மிக அவசியம். அது முடியாது. நாங்கள் உங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஜெய விஜய், நீங்கள் முறைகேடாக நடக்கிறீர்கள். நாங்கள் இருவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் காவலர்கள்.
எது முறை எது முறையல்ல என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஜெயா, விஜயா, உங்களுக்கு பிடிவாதம் மட்டுமல்ல, அகங்காரம் கூட உள்ளது. பாலயோகிகளே, எங்கள் குணத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் குறை கூற வேண்டாம். இங்கிருந்து வெகு விரைவில் சென்று விடுங்கள். முடியாது. உங்கள் நால்வரையும் பலவந்தமாக விலக்க எங்களை தூண்டாதீர்கள். அகங்காரத்தோடு பேசுகிறீர்கள். இருவரும் எங்களை அவமானம் செய்கிறீர்கள். நாங்கள் சாபமிடுகிறோம். வைகுண்டத்திலிருந்து நீங்கள் இருவரும் விலக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அசுரர்களாக பிறப்பீர்கள். பிறகு ஒவ்வொரு முறையும் ஜெகதீஸ்வர பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரங்களினால் மரணம் அடைவீர்கள். வேண்டாம், எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாமையினால் நாங்கள் தவறு செய்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய விஜயா, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. தவறுக்கான பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். வேண்டாம், வேண்டாம். ஜெய விஜயா, இப்பொழுது வருந்தி ஒரு பயணம் இல்லை. நாங்கள் இட்ட சாபம் எல்லாம் இறைவனின் விருப்பப்படிதான் ஜெய விஜயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மன்னித்து விடுங்கள். மன்னித்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் மற்றும் மகாசபையில் வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய அனைத்து விருந்தினருக்கும் எங்கள் வணக்கம். வணக்கம், வணக்கம். ஜெகதீஸ்வரா பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே, நாங்கள் நால்வரும் இப்பொழுது இந்த மகாசபை அரங்கத்தில் தங்களிடம் மன்னிப்பு கேட்டு நிற்கின்றோம். வைகுண்டத்தின் வாயில் காப்போர் ஜெய விஜயனின் ஆணவ நடத்தையின் காரணத்தால் அவர்கள் இருவரும் யுகம் யுகமாக அசுரர்களாக பிறக்க கடவது என்று சபித்து விட்டோம். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை பாலயோகிகளே. மும்மூர்த்திகளான நாங்கள் இதையும் அறிவோம். கிருதயுகம், திரேதாயுகம் மற்றும் துவாபரயுகத்தில் மக்கள் நலனுக்காகவும் சமய விழிப்புணர்ச்சிக்காகவும் நான் அவதாரங்கள் பல எடுப்பேன். வைகுண்டத்திலிருந்து நீக்கப்பட்ட ஜெய விஜயன் ஆகிய இருவரும் தான் அசுரர்கள் உருவில் என்னை எதிர்த்து போராடுவார்கள். இவ்வாறு ஜெயவிஜயனுக்கு சாபமிட்டு எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை தெளிவுபடுத்தினீர்கள். பாலயோகிகளே, இனி நால்வரும் ஜபம், தவம், விரதத்தின் மகிமைக்கு எடுத்துக்காட்டாக உங்களது செயல்கள் மூலமாக மக்கள் வாழ்வை மேம்படச் செய்யுங்கள். நாங்கள் புரிவது செயல்தான் பரம்பொருளே. சேவிப்பவர் வேறு யாரோ? அந்த செய்விப்பவர் செயல் புரிபவரின் திறனறிந்துதான் நடக்கப் போகும் சம்பவங்களை கோடி காட்டியுள்ளார். ஜெகதீஸ்வரர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான் அனைத்து கிரகங்களும் வணங்கி போற்றும் தெய்வம். நான் சூரியன், கிரகங்களின் தலைவன் என்ற முறையிலே ஒன்று கூற விரும்புகிறேன். 7 கிரகங்களும் ஜபம், தவம், விரதத்தின் மூலம் பிரம்மா,
விஷ்ணு, மகேசன், அதோட சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவர்களை வணங்குபவருக்கு என்றென்றும் உதவி புரிவோம். கிரக அதிபதி சூரிய தேவரே, தாங்கள் கூறியதில் எனக்கு சம்மதமில்லை. தாங்கள் தங்கள் விருப்பம் மற்றும் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள என்னை, இந்த சனிதேவனை நிர்பந்தப்படுத்த வேண்டாம். நான் சனிதேவன் சக்தியும் ஒளியும் நிறைந்தவன். எனக்கென்று தனிப்பட்ட மகத்துவம் உண்டு. மகனே சனீஸ்வரா, இந்த சக்தி, பராக்கிரமம், மகத்துவம் பிரம்மா, விஷ்ணு, மகேசனிடமிருந்துதான் கிடைத்திருக்கிறது. இவர்கள் அருளால் தான் நம் மகத்துவமும் தெரிய வருகிறது. அது உங்களுக்கு பொருந்தலாம் சூரிய தேவரே, உங்களுக்கு. ஆனால் என் சக்திக்கும் ஒளிக்கும் காரணம் நானே. எனக்கு யார் ஆசையும் தேவையே இல்லை. நான் யாருக்கும் அடிமையில்லை. அது பிரம்மாவானாலும் சரி, விஷ்ணுவானாலும் தான். ஆனால் பகவான் சிவன் மீது எனக்கு மதிப்பும் மரியாதையும் உள்ளன. ஆனால் அதுவும் என் சுயமரியாதையை அவர் மதித்தால்தான். சனீஸ்வரா, உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கிரகாதிபதி சூரிய தேவரே. அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். எவர் ஒருவர் மும்மூர்த்திகளிடம் நம்பிக்கை இழந்து என்னை பூஜித்து ஆராதித்து ஜபம் தவம் செய்கிறாரோ அவருக்கு நான் சனிதேவன் வேண்டும் வரத்தை அவசியம் அளிப்பேன். அமைதி சனீஸ்வரரே, உங்களுக்கு கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்த பூர்ண அதிகாரம் உண்டு. இருந்தும் உங்கள் தந்தை சூரிய தேவரின் கௌரவத்தை பற்றியும் உங்களுக்கு அக்கறை மிகவும் அவசியம். தந்தை தந்தை என்ற சொல்லுக்கு இவர் கொடுக்கும் விளக்கத்தை இன்று இந்த சபையில் கேட்போம். இந்த சனியின் துர்பாக்கியமே இதுதான். இவரது தந்தைதான் சூரிய தேவன். மகனே, நீ உண்மையை கேட்டு வருத்தம் கொள்ள வேண்டாம் சூரியதேவரே. இது உண்மைதான். என் தந்தை என்னிடம் ஒரு க்ஷணமேனும் பரிவோடும் அன்போடும் பழகியதில்லை. தந்தை பாசம் என்பது என்னவென்று எனக்கு தெரியாது. என் தந்தைக்கு நான் பிறந்ததிலிருந்தே என் மீது வெறுப்பு. இன்னொன்றையும் என்னால் மறக்க முடியாது. இவர் என் மாற்றாந்தாய் சந்தியாவிற்கு பரிந்து என் தாய் சாயாவை அவமானப்படுத்தி இருக்கிறார். மகனே சனீஸ்வரா, நீ என்னை மட்டுமல்லாமல் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரரையும் அவமதிக்க விரும்புகிறாயா? எனக்கு உங்கள் மீது மட்டுமல்ல, இவர்கள் மீதும் யாதொரு மதிப்பும் கிடையாது. இவர்களும் உங்களைப் போல என்னை புறக்கணிக்கின்றனர். நான் அமங்கலமான நீச்ச கிரகம் என்று நினைக்கிறார்கள் இவர்களும். நீ மாபெரும் தவறு செய்து கொண்டிருக்கிறாய் மகனே. எது தவறு எது சரி என்று காலம் நிர்ணயிக்கட்டும் சூரிய தேவரே. ஆனால் இனி நான் உங்களுடன் சேர்ந்து ஒரு காலம் இருக்க மாட்டேன். மகனே சனீஸ்வரா. ஆம் சூரிய தேவரே, ஆம். என் சக்தியின் மூலம் மானிடர், அசுரர், தேவர்கள் அனைவருக்கும் யார் என்று புரிய வைப்பேன். என் ஒளியால் அனைவரையும் என்னை அடிபடைய வைப்பேன். நான் தான் சனி தேவன். சனி. மகனே சனீஸ்வரா. மகாசபையின் அரங்கில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, என் மகன் சனீஸ்வரனின் தகாத நடத்தைக்கு நானே பொறுப்பு. உண்மையில் அகிலம் அனைத்திற்கும் ஒளி தரக்கூடிய சூரியன் அவன்
தன் மகனுக்கு வேண்டிய கல்வியும் நல்லொழுக்கத்தையும் கற்றுத்தர தவறிவிட்டான். அவன் தவறிவிட்டான். நான் தான் குற்றவாளி. மன்னிப்பும் நான் தான் கேட்க வேண்டும். தாங்கள் மகாங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். மனங்கலங்க வேண்டாம் சூரிய தேவரே. எது நடக்க வேண்டுமோ அது நடந்திருக்கிறது. இவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்பதே விதி. ஆனால் வெளியேறும்போது அவன் பிறவி குணத்திற்கு ஏற்றபடியே உலகில் உள்ள அப்பாவி மக்களை எல்லாம் தன் சக்தியால் துன்புறுத்துவேன், கலங்க வைப்பேன் என்று நமக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். சனியின் தீமையிலிருந்து நாம் உலக மக்களை எல்லாம் எப்படி காப்பது பரம்பொருளே? ஜெகதீஸ்வரர் ஸ்ரீ விஷ்ணு, தேவாதி தேவர் சதாசிவன் மற்றும் 3 தேவிகளையும் ஆராதித்தால் சனி மற்றும் ராகு போன்ற அரக்க கிரகங்களால் விளையும் தீமை விலகிவிடும். ஆகையால் இத்தருணமே அனைத்து மக்களும் ஜபம், தவம் மற்றும் விரதத்தை சரிவர கடைபிடித்து தங்களை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்பை ஏற்படுத்துவது நம் அனைவரது கடமையாகும். நாராயண நாராயண. ஜெகதீஸ்வரா, தாங்கள் அனுமதி கொடுத்தால் தங்கள் முன் ஒரு கோரிக்கையை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தேவரிஷி நாரதரே, இந்த மகாசபையின் செயலாளர் தங்களுக்கு என்னிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாராயண நாராயண. மகாசபையின் அரங்கில் வீற்றிருக்கும் அனைத்து கிரகங்கள் தேவர்கள் இன்றே இப்பொழுதே ஒன்று உறுதி கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகேசன் மற்றும் சரஸ்வதி, மகாலட்சுமி, அன்னை பார்வதியை முழு மனதுடன் வணங்கி வருபவருக்கு அனைத்து கிரகங்களும் எப்பொழுதும் உதவி புரிவார்கள் என்று. அப்படியே ஆகட்டும். ஜபம், தவம், விரதம் 3 வழிகளிலும் மூர்த்திகளையும் 3 தேவிகளையும் ஆராதிப்பவர்களுக்கு நாங்கள் நிச்சயம் உதவி செய்வோம். மும்மூர்த்திகள் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ மகேசன் மற்றும் தேவிகள் அன்னை சரஸ்வதி, அன்னை மகாலட்சுமி மற்றும் அன்னை பார்வதியே. போற்றி போற்றி போற்றி. மகரிஷி பிருகு, தங்கள் மகன் பார்கவ சுக்கிரதேவன் சுக்கராச்சாரியார் ஆகிவிட்டான். அதுவும் அரக்க குருவாக வந்திருக்கிறான் உங்கள் முன். மகனே சுக்கரா, இது என்ன புது வேஷம், என்ன மாறுபட்ட கோலம்? ஆம் தந்தையே, என் கிரகத்திற்கான உருவை நான் வைகுண்டத்தில் விட்டுவிட்டேன். இனி சுக்கிரன் என்ற உடலில் சுக்கிரனின் உருவம் மட்டும் தான் இருக்கும். அவன் ஆத்மா அல்ல. இனி சுக்கராச்சாரியார் இங்குதான் இருப்பான் தந்தையே. அதோடு பாதாள லோகத்தில் இருக்கும் அசுரர்களை எழுப்பி அவர்களை பராக்கிரமசாலிகளாக மாற்றிவிடுவேன். என் முயற்சியில் வெற்றியடைய தங்கள் ஆசி தேவை தந்தையே. மகனே, உன்னுடைய இந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் உனக்கு இறைவன் பரம்பொருள் சிவனின் அருள் தேவை. அவரை ஆராதித்து அவருடைய ஆசி பெறு. அவரது ஆசியா? தந்தையே, பரம்பொருள் சிவனும் பிரம்மா விஷ்ணுவை போல் தேவர்கள் பக்கம்தான் பரிந்து பேசுகிறார். இல்லை, ஒரு காலம் இல்லை. நான் வணங்கும் அந்த பரம்பொருள் சிவனை நிந்தித்து இவ்வாறு நீ பேசுவதை என்னால் பொறுக்க முடியாது. நீ இவ்வாறு அசுரர்களின் அரக்க குணத்தை வலுக்கச் செய்வதாக தீர்மானித்து விட்டதால் இனி இந்த ஆசிரமத்தில் நான் இருக்க மாட்டேன். வனத்திற்கு தவம் செய்வதற்காக சென்று விடுகிறேன். இறைவன் சிவன் உன்னை ரட்சிப்பாராக. சனீஸ்வரா, வாழ்க சனீஸ்வரா. மும்மூர்த்திகளை நீங்கள் புகழ்ந்தும் கூட
அவர்களை நம்பியே வாயும் கிரகங்களை எதிர்த்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது சனீஸ்வரா. தங்களுடைய இந்த வீரச் செயலை கண்டு நான் இனி என்றென்றும் தங்கள் பக்கம்தான் இருப்பேன் சனீஸ்வரா. ஆனால் என்ன ராகு, தாங்கள் மும்மூர்த்திகள் குறிப்பாக விஷ்ணுவின் வஞ்சனையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ராகு, சனி தேவனுக்கு எந்த வஞ்சனையை பற்றியும் சிறிதும் கவலை இல்லை. எச்சரிக்கவும் வேண்டாம். மாறாக சனி தேவனின் எதிரிகள் தான் அவனுடைய நீச்ச பார்வையில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். நீ தக்க சமயத்தில் இங்கு வந்து என்னை கௌரவித்து ஊக்கம் தந்தாய். ஆகையால் உன் ஆபத்து காலத்தில் நான் தவறாமல் உனக்கு உதவுவேன் என்று உறுதி கூறுகிறேன். மிக்க நன்றி. சூரியன் சந்திரன் இருவருக்கும் நானும் அவ்வப்போது கஷ்டம் கொடுத்து வருகிறேன். பார்க்கடலை கரைந்த போது சூரியன் மற்றும் சந்திரனின் பேச்சை கேட்டுக்கொண்டு தேவர்களின் அமிர்தத்தையும் காப்பதற்காக என் தலையை சக்கராயுதத்தால் மகாவிஷ்ணு துண்டித்து விட்டார். அப்போதே நான் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன். சூரியனையும் சந்திரனையும் என் பிடியில் வைத்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் ஒளியற்று போகச் செய்வேன் என்று. நான் உன் தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் அறியாதவன் அல்ல ராகு. என் தைரியத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் தங்களுடைய நல்லாசி கிடைக்க பெற்றால் இருவரும் சேர்ந்து இந்த உலகில் நமக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் படைக்கலாம். அதற்கு முன் ஒன்று நிச்சயித்து விட்டேன். சனிதேவன் தன் தந்தை மற்றும் தேவர்களை விட்டு விலகி தன்னுடைய அழிக்கும் ஆற்றலை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துவான். சனிதேவரே, தங்கள் ஆற்றலும் அதோடு நல்லாசியும் திறமைசாலியான அசுரர் குலத்துக்கு மட்டும் கிடைத்து விட்டால் அதன் பிறகு இந்த துஷ்ட தேவர்கள் அனைவரையும் நாம் அடியோடு அழைத்துவிட முடியும். இந்த திட்டத்தை செயல்படுத்த தாங்களும் அசுரகுரு அவர்களும் நட்பு கொள்ள வேண்டும் சனிதேவரே. தோழமை, அன்பு, தயை, இத்தகைய சொற்களுக்கு சனிதேவனின் நகராதியில் இடமே இல்லை. ஆம், நான் சனிதேவன். ஆனால் ராகு, அரக்கருக்கும் அரக்க குருவுக்கும் என் ஆசிகள் என்றும் நிச்சயம் உண்டு. மகாசபையில் அரக்க குரு வெளிப்படுத்திய தைரியம் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்து கூற நான் அவர் ஆசிரமத்துக்கு செல்கிறேன். செல். ராகுவின் சாகசத்தால் மகிழ்ந்த சனிதேவன் தன்னையே இந்த சராசரத்தின் அதிபதியாக அறிவிக்க அசுரகுரு சுக்ராச்சாரியாரை சந்திப்பதாக வாக்களிக்கிறார். மறுபுறம் பிரம்மதேவரின் மானசீக புத்திரன் மற்றும் முதல் மானிட மகாராஜா மனு மற்றும் மகாராணி சத்ருபா பூலோகத்தில் தர்மமும் நியாயமும் கொண்ட ஆட்சியை அமைத்தனர். ராஜா மனு, உலகம் போற்றும் பேரரசி ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தை மகாராணி தேவி சத்ருபா, பட்டத்து இளவரசர் பிரியவர்தன் மற்றும் இளவரசன் உத்தானபாதன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் தேவரிஷி. பூவுலகில் தங்களை வரவேற்கிறேன். நாராயண நாராயண. மகாராஜா மனு, இறைவன் விஷ்ணுவின் அங்கத்திலிருந்து உருவாகிய 4 பாலயோகிகள் சனத், சனந்தன், சனாதன் மற்றும் சனத்குமார் ஜபம், தவம், விரதம் இவற்றின் மகிமையை உலகெங்கும் பரப்பி வருகின்றனர். எதிர்காலத்தில் இது சரிவர நடக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதான். எனக்கு விளங்கவில்லை தேவரிஷி. மனு மகாராஜாவே, தாங்கள் பூலோகத்தில் உதித்த முதல் மனிதராவீர். ஆதலால் மனிதர் குலம்
தங்களுடைய எண்ணப்படியும் மற்றும் செயல்படியும் தான் நடக்கும். ஆகையால் ஜபம், தவம், விரதம் இவற்றை செயல்படுத்தி சீரமைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாராயண நாராயண. தேவரிஷி, இன்று வரை நான் தர்மநெறியோடு நாட்டை ஆண்டு வந்தேன். இனி நானும் சத்ருபாவும் இதையெல்லாம் துறந்து வனத்திற்கு சென்று வாழ்நாளை கடத்தலாம் என்றிருக்கிறோம். நாராயண நாராயண. மனு மகாராஜாவே, தாங்கள் துறவம் மேற்கொள்ளப் போவதாக எடுத்துள்ள இந்த முடிவு நான் வந்த வேலையை நிறைவுபடுத்தி விட்டது. சந்தேகமின்றி தங்களது இந்த செயல் ஜபம், தவம் மற்றும் விரதம் மேற்கொள்ள மக்களை ஊக்குவிப்பதோடு இவற்றால் மனித வாழ்க்கையை சீர்திருத்தி அதில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கும். தங்களை வாழ்த்துகிறேன் மகாராஜா, தங்களை வாழ்த்துகிறேன். இளவரசே பிரியவிரதா, இனி நீங்கள் தான் பூலோகத்து அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டு அதோடு உங்கள் தாய் தந்தையரை உலக வாழ்க்கையின் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விடுதலை செய்ய வேண்டும். ஒரு காலம் முடியாது தேவரிஷி. நாட்டை ஆள்வதென்பது என்னால் முடியாத ஒரு செயலாகும். இளவரச பெருமானே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தேவரிஷி, என் மதிப்பிற்குரிய தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க அரசகுமாரன் என்ற பட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் தாங்கள் கொடுத்த ஊக்கத்தால் ஜபம், தவம் மற்றும் விரதத்தின் மகிமையை என்னால் உணர முடிந்தது. இந்த ராஜ்ய பரிபாலனத்தை என் தந்தை தர்ம காரியங்களுக்கு இடையூறு என்று துறக்கும் பொழுது நான் எவ்வாறு இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரியம்பிரதா. ஆம் அன்னையே, தாங்கள் இருவரும் துறவரம் கொண்டு வனத்திற்கு செல்லும் முன்னரே நான் வனத்திற்கு சென்று விடுகிறேன். ஜபம், தவம் மற்றும் விரதம் மேற்கொண்டு நான் வணங்கும் இறைவன் ஸ்ரீ விஷ்ணுவை மகிழ்விக்கப் போகிறேன். ஓம் நமோ நாராயணாய. வணக்கம். நாராயண நாராயண. வணக்கம் தேவசிற்பி விஸ்வகர்மா அவர்களே. மனு மகாராஜாவே, இவர்தான் தேவலோகத்தின் சிறந்த சிற்பி விஸ்வகர்மா அவர்கள். எங்கும் சர்ச்சிக்கப்பட்டு வரும் ஸ்வர்கலோகத்தின் அழகு தேவசிற்பி விஸ்வகர்மா அவர்களின் சிற்பக்கலையின் கைவண்ணத்தின் மகிமைதான். தேவசிற்பி விஸ்வகர்மா அவர்களே வரவேண்டும். மற்றும் இவர் விஸ்வகர்மா அவர்களின் மகள் செல்வி பகிஷ்மதி. பரம்பொருள் பிரம்மதேவர் ஆணைப்படி நான் என் அருமை மகள் பகிஷ்மதியுடன் தங்கள் முன் ஒரு வேண்டுகோளோடு வந்திருக்கிறேன். மகாராஜா மனு, பிரியவிரதனின் திருமணம் என் மகள் பகிஷ்மதியுடன் நடக்கும். விதியின் முறையே இது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மகாராஜா. மகனே என் பிரியவிரதா, முடிவை மாற்ற இயலாது தந்தையே. நான் வனத்திற்கு சென்று துறவரத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறேன். விவாகத்தில் கட்டுப்பட என் மனம் இடம் தரவில்லை. நாராயண நாராயண. இளவரசி பிரியவர்த்தா, தந்தையின் விருப்பத்தையும் மற்றும் பிரம்மதேவரின் ஆணையையும் புறக்கணிப்பது என்பது சரியல்ல. அவ்வாறான நிலையில் தாங்கள் வனத்திற்கு செல்வது சரியல்ல. தாங்கள் இதற்கு எந்த விளக்கமும் அளிக்க வேண்டாம் தேவரிஷி. எந்த நோக்கத்துடன் என் தந்தை அரச வாழ்க்கையை துறக்கிறாரோ அதே துறவரத்தை நான் ஏற்றால் அது எவ்வாறு தவறாகும் கூறுங்கள் தேவரிஷி. ஒவ்வொரு செயலுக்கும் அதை செய்வதற்கென்றே தக்க வயது உள்ளது இளவரசர் பிரியவதா. பக்திக்கு வயது வரம்பு இல்லை. இது நாள் வரை என்னுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கி இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் சிறிது ஒளி தெரிகிறது. இனி ஜபம், தவம் மற்றும் விரதம் மேற்கொள்ளாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பிடிவாதம் சரியல்ல பிரியவிரதா. தாங்கள் இரண்டு விதமாக பேசுகிறீர்களே தேவரிஷி. பிரியவிரதா, மதிப்பிற்குரிய தேவரிஷி நாரதரிடம் பேசும்போது நாவடக்கம் மிக அவசியமானது. நாராயண நாராயண. மனு மகாராஜாவே, உணர்ச்சி வயப்பட்டிருக்கும் பிரியவிரதனை மனதில் உள்ளதை கூறவிடுங்கள். தேவரிஷி, நான் இவ்வாறு பேசியது அவமதிப்பதற்காக அல்ல. ஆனால் ஒன்று எனக்கு விளங்கவில்லை.
இந்த பூவுலகில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் எந்த செயல் தந்தையால் செய்யப்பட்டால் சிறந்தது என்று சொல்கிறோமோ அதை மகன் செய்தால் ஏன் தவறென்று சொல்கிறோம்? நான் துறவறம் மேற்கொள்ளும் முடிவை பிடிவாதம் என்று ஏன் கூறுகிறீர்கள்? பதில் கூறுங்கள் தேவரிஷி, பதில் கூறுங்கள். நாராயண நாராயண, நீ துறவரம் மேற்கொள்ள எடுத்த முடிவு தக்க சமயத்திலும் அதோடு தக்க வயதிலும் எடுத்திருப்பாயானால் பிரியவரதா, நான் நிச்சயமாக உன்னை உன் தந்தை மகாராஜா மனுவைப் போலவே வாழ்த்துதான் இருப்பேன். ஆனால் என்ன தேவரிஷி? ஆனால் இந்த இளம் வயதில் நீ உன்னுடைய வாழ்வின் பொறுப்புகளையும் கடமைகளையும் புறக்கணித்து வனத்திற்கு செல்வதை இந்த உலகமெல்லாம் கோழைத்தனம் மற்றும் இயலாமை என்று கூறி பழிக்கும். தேவரிஷி, இவ்வாறு பதட்டமும் கோபமும் அடைய தேவையே இல்லை இளவரசர் பிரியவதரே. நீ உன்னுடைய சிறந்த செயல்கள் மூலம் உலகில் சாதனைகள் பல புரிய வேண்டியிருக்கிறது. அரியணையில் அமர்ந்து அரசாண்டு பூவுலக மக்களுக்கு அனைத்து நலன்களும் தந்தருள வேண்டும். இல்லை தேவரிஷி, இல்லை. என் கடமை ஒன்றே ஒன்றுதான். ஜபம், தவம் மற்றும் விரதத்தின் மூலம் நமது இறைவன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதிக்க வேண்டும். தாங்களே நாராயண பக்தர்தான். அப்படி இருக்கையில் தாங்கள் என்னை பக்தி மார்க்கத்திலிருந்து திருப்புகிறீர்களே. நான் தங்களை ஒன்று கேட்கலாமா? என்னிடம் இல்லற வாழ்க்கையை பற்றி ஆலோசனை கூறிய தேவரிஷி நாரதர் இன்னும் ஏன் திருமணம் புரிந்து கொள்ளவில்லை? நாராயண நாராயண, இவ்வுலகில் தோன்றிய ஒவ்வொருவர் விதியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இளவரசரே. நான் விதியை மாற்றுவேன். ஆணவம் என்றுமே வெற்றியை தராத மகனே. விதியின் வலிமைக்கு முன்னால் நாம் அனைவருமே வெறும் பொம்மைகள் தான் பிரியவரதா. இதை காலம்தான் நிர்ணயிக்க வேண்டும் தந்தையே. ஆனால் நான் வனத்திற்கு செல்லும் முடிவை எந்த காரணம் கொண்டும் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். இதில் வேறு ஏதேனும் தடங்கள் வரும் முன்னர் நான் இக்கணமே சென்று விடுகிறேன். நாராயண நாராயண, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். பிரியவிரதன் தவறான நேரத்தில் நற்காரியம் செய்ய புறப்பட்டுள்ளான். விதி விதித்ததும் பிரம்மதேவர் வாக்கும் ஒரு காலும் பொய்யாகாது. நிராசை அடைய வேண்டாம் பகிஷ்மதி. இளவரசன் பிரியவிரதன் வனத்திலிருந்து திரும்பி உன்னை ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறான். நாராயண நாராயண. தாங்கள் யார்? எந்த தைரியத்தில் தாங்கள் அரக்க குருவின் அனுமதி இல்லாமல் நுழைய பார்க்கிறீர்கள்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் எனக்கு பதில் சொல். அரக்க குரு சுக்கிராச்சாரியார் எங்கே? ஏன் கேட்கிறாய்? அசுரர்கள் இந்த கூச்சலுக்கு பயம் கொள்ள மாட்டோம். நீ யார் சொல், சீக்கிரம் சொல் நீ யார் என்று. இல்லாவிட்டால் உன்னை தாக்குவோம், உயிருடன் விட மாட்டோம். சனிதேவனை மதிக்க தெரியாதவன் யாராயினும் அவன் மோசமான நிலைக்கு ஆளாகி விடுவான். சுக்கிராச்சாரியாரே, சனிதேவரா, தாங்கள் இங்கு என் ஆசிரமத்தில்? ஆம் சுக்கிராச்சாரியாரே, ஆம். தாங்கள் சூரிய தேவன் தேவர்கள் அனைவரையும் விட்டு விலகிவிட்டீரா? சனிதேவன் ஒருபோதும் யாருடனும் சேரவில்லை. பிறகுதானே விலகுவதற்கு? சுக்கிராச்சாரியாரே, எனக்கு என்னுடைய அழிக்கும் சக்தியின் மீது மற்றவர்களை விட அதிக நம்பிக்கை உள்ளது. அன்று நடந்த மகா சபையில் தாங்கள் காட்டிய துணிச்சல் சனிதேவனை மிகவும் கவர்ந்தது. அதனால் தான் நான் இங்கு வந்தேன். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தங்களை வரவேற்கிறேன் சனிதேவரே. தங்கள் உதவி அசுரர்களுக்குத்தான் என்று இந்த வருகையிலிருந்து புரிந்து கொண்டேன். இல்லை அரக்க குருவே, இல்லை.
அசுரர்களுக்கு என் உதவி அல்ல, என்னுடைய ஆதரவு உண்டு. இதை தங்களுக்கு தெரிவிப்பதற்கு தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இது ஒன்றே தேவர்களை உங்கள் எதிரியாக்கி விடும் சனிதேவரே. தேவர்கள் தீயவர்கள் மற்றும் கபட வேஷதாரிகள். அவர்கள் நயவஞ்சக குணத்தை பற்றி கவனம் தேவை சனிதேவரே. என்னை பற்றி கவலை கொண்டு என் பொன்னான நேரத்தை தாங்கள் விரயமாக்க வேண்டாம் சுக்ராச்சாரியாரே. ராகுவிடமும் இதையே கூறினேன். சனிதேவனின் எதிரிகள் என்றும் சனிதேவனிடம் கவனமாக இருப்பார்கள். அப்படி என்றால் அரக்க சேனாதிபதி ராகுவை தாங்கள் சந்தித்தீர்களா? ஆம் ஆம், ராகுதான் என்னை இங்கு அனுப்பியது. தேவர்களின் கபட நடவடிக்கைகள் பற்றி என்னிடம் எச்சரிக்கை செய்ததும் ராகுதான். ஆனால் அந்த மூர்க்கனுக்கு சனிதேவனின் 2.5 மற்றும் 7.5 நடப்பு பற்றி சிறிதும் அனுமானம் இல்லை. ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை சிறிது காலம் சனிதேவன் நிச்சயப்படிதான் வாழ வேண்டும். நான் தங்களுடைய அழிக்கும் ஆற்றலை பற்றி நன்கு அறிவேன் சனிதேவரே. தங்கள் ஆதரவு இருந்தால் அசுர சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் என் கனவு விரைவில் நனவாகும். பாதாளத்தில் ஒடுங்கி கிடக்கும் அசுரர்கள் அவர்களுக்கு ஏற்ற இடத்தை பெறுவார்கள். அந்த பொன்னான நாள் அசுரர்கள் ஆராதிக்கும் தெய்வம் சிவனின் ஆசியால் விரைவில் வரும் என்று நம்புகிறேன். அரக்க குரு சுக்ராச்சாரியாரே, அசுரர்களுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் கனவை நனவாக்கும் ஆவல் இருந்தால் அதற்கு சிவனின் அருள் அல்ல, தங்களுள் இருக்கும் சக்தியில் நம்பிக்கை வேண்டும். அதோடு இன்னொன்றும் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இப்போது நான் சனிதேவன் தங்கள் அசுரகுலத்திற்கு ஆதரவளிக்க வந்திருக்கிறேன். தங்களுடைய பேச்சில் ஆணவம் துணிக்கிறது சனிதேவரே. அகங்காரமா? அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, அகங்காரம் யாருக்கு வரும் சொல்லுங்கள். சக்தி படைத்தவனுக்குத்தானே. உங்களுக்கு எனது சக்தி பற்றி தெரியாதா? அந்த அகங்காரம் கூட தன்னுடைய சக்தியை சனிதேவனிடம் தான் பெறுகிறது, தெரியுமா? சுக்கராச்சாரியாரே, இந்த உலகில் தீய சக்திகள், அதாவது துவேஷம், சதி, கபடம், நீதி, அநீதி, கொடுமைகள், பார்வை, சனி பார்வை, இவை அனைத்தும் என்னிடமிருந்து தானே பிறக்கின்றன. நானும் இந்த உண்மையை நன்கு அறிவேன் சனிதேவரே. இன்னொரு சக்தியை பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள். சர்வநாசத்தை உண்டாக்கும் சக்தியின் மறுபெயர்தான் சனிதேவன். நான் குமரிக் கொண்டிருக்கும் எரிமலை, இந்த உலகின் மிக பெரிய சக்தியை கூட நான் என் ஒரே பார்வையால் அழித்து விடுவேன். உங்களது இந்த சக்தியும் கூட நான் அறியாததல்ல சனிதேவரே. அப்படி எனில் நம்பிக்கை வையுங்கள் அசுரகுருவே. சமயம் வரும் பொழுது நான் என்னுடைய திறமை, சக்தி, அது மட்டுமல்ல பயங்கரமான என்னுடைய சனி பார்வையை கொண்டு இந்த உலகையே என் காலடியில் படிய வைப்பேன். எவரேனும் என்னை நிமிர்ந்து பார்க்க துணிந்தாலும் சரி, நான் அவனை நாசமாக்கி விடுவேன். எனக்கு தங்கள் திறமை, தீய சக்தி, நாசம் மற்றும் பயங்கர அழிவை ஏற்படுத்தும் பார்வை மீது நம்பிக்கை உள்ளது சனிதேவரே. ஆனால் போன்ற சந்தேக வார்த்தைகளை விட்டுவிடுங்கள் சுக்கராச்சாரியாரே. சமயம் வரட்டும், நான் அந்த அசுரர்கள் வணங்கும் சிவசங்கரனை கூட தலைகுனிய வைப்பேன். பிறகு அந்த அசுரர்கள் தங்கள் ஜபம், தவம், விரதம் இவை மூலம் என்னையே பூஜை செய்ய தொடங்கி விடுவார்கள். என் பெயரை கேட்டாலே இந்த பிரபஞ்சமே பயந்து 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 நடுங்கத் தொடங்கும். நான் சனிதேவன், தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய
மனிதகுலத்தின் எடுத்துக்காட்டான மகாராஜா மனுவின் மகன் நான். எங்கள் குலதெய்வம் இறைவன் விஷ்ணுவைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆகையால் நான் பரம்பொருள் பிரம்மாவின் நாமத்தை உச்சரிப்பதை விடுத்து ஸ்ரீ ஹரிநாமம் சொல்வதுதான் சிறந்தது. ஒருவேளை என் தந்தை வனத்திற்கு சென்று தவம் மேற்கொண்டிருந்தால் அவரும் ஸ்ரீஹரியின் நாமத்தை தான் உச்சரிப்பார். ஆகையால் நானும் அவ்வாறே ஜபம், தவம், விரதம் மேற்கொண்டு இறைவன் விஷ்ணுவை மகிழச் செய்வேன். ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் ஸ்ரீஹரி, நாராயண 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 ஜெய் ஸ்ரீஹரி, நாராயண ஜெய் ஸ்ரீஹரி, நாராயண ஜெய் ஸ்ரீஹரி, 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 ஜெய் ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் ஸ்ரீஹரி. பிரியவரதா, இது உனது பிடிவாதத்தால் வந்தது. எந்த செயலை உனது தந்தை மனு மகாராஜா தன்னுடைய இந்த வயதில் செய்ய வேண்டியுள்ளதோ நீ செய்ய விரும்புகிறாய். உனக்கிடப்பட்ட கடமைகளிலிருந்து விலகி வந்து உரிய வயதிற்கு முன்னமேயே இந்த ஜபம், தவம், விரதம் செய்ய முடிவெடுத்து விட்டாய். இதன் பலனாக தான் உன் மனம் சஞ்சலிக்கின்றது. எவரை வணங்குவது சரியாக இருக்கும் என்று முடிவு செய்வதே உனக்கு பெரும்பாடாக உள்ளது. நாராயண நாராயண. சுவாமி, அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை? நாராயண நாராயண. உலகை காக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு, அன்னை மகாலட்சுமி இருவரின் திருவடிகளையும் நாரதன் வணங்குகிறேன். நாராயண நாராயண. ஹே பக்தவத்சலா, தங்கள் லீலைகளை புரிந்து கொள்வது முற்றிலும் இயலாத காரியம். இருந்தும் தங்கள் அருளால் எனக்கொன்று நிச்சயம் புரிகிறது. இவ்வாறு நீங்கள் இருவரும் உங்களுக்குள் ஜாடையாக பேசிக்கொள்வது உலகில் ஏதோ ஒரு கடுமையான பிரச்சனை தொடங்கிவிட்டதைத்தான் காட்டுகிறது. நாராயண நாராயண. பிரச்சனை உலகில் இல்லை தேவரிஷி, பிரச்சனை உன்னுடைய மனதில்தான் தொடங்கியுள்ளது. இல்லாவிட்டால் நீ வைகுண்டத்திற்கு ஏன் வரப்போகிறாய் சொல்லேன். நாராயண நாராயண. பிரபு, தங்கள் இருவரின் தரிசனம் பெறுவது கரை காணாத பேரின்பத்தை தருகிறதே. தேவர்ஷி நாரதரே, தாங்கள் இப்போது பிரபுவை தரிசனம் செய்து பேரின்பம் பெறுவதற்காகத்தான் வந்தீரானால் வந்த காரியம்தான் முடிந்து விட்டதே. தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இனி நாங்கள் இருவரும் மறுபடியும் ஜாடையில் எங்கள் பேச்சை தொடங்குகிறோமே. நாராயண நாராயண. தாயே தாயே, அது என்னவென்றால் தங்கள் சாமர்த்தியம் நிறைந்த பேச்சிற்கு மதிப்பு எங்கு இருக்கிறதோ நாரதரே, அங்குதான் பேச வேண்டும். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். நாரதா, தேவி லக்ஷ்மியின் முன்தான் உன்னுடைய சாமர்த்தியம் தெளிவாகிவிட்டதே.
இனி வைகுண்டம் வந்ததற்கான காரணத்தை நீ கூறிடலாம். ஜெகநாதனே, நான் இச்சமயம் மனுமகன் பிரியவிரதனின் மனம் படும் பாட்டை பார்த்துவிட்டு வருகிறேன். பிரபு, அவன் மனம் அமைதியடைய என்ன வழி உள்ளது? தேவர்ஷி நாரதரே, மனுமகன் பிரியவிரதன் மேல் தங்களுக்கு இவ்வளவு அக்கறை ஏன் கூறுங்கள்? நாராயண நாராயண! தாயே, ஒரு பக்தனின் மனம் தவிக்கிறது என்றால் அது நாரதனுக்கு கவலை தருவது இயற்கைதானே? மும்மூர்த்திகள் விரும்புவதும் இதைத்தான் நாரதா. துறவரம் மேற்கொண்ட பிரியவிரதனின் மனம் குழம்பி அவன் தவிக்க வேண்டும். பிரியவிரதன் தேவையின்றி உணர்ச்சி வசப்பட்டுதான் தவறான பருவத்தில் துறவரம் மேற்கொள்ள முடிவு செய்திருக்கிறான். நாராயண நாராயண! மூவுலகை காப்பவரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? உண்மையைத்தான் சொல்கிறேன் நாரதா. படைப்பின் நாயகரான பிரம்மதேவர் பூலோகத்தை மேம்படுத்தும் மகத்தான காரியத்தை சக்கரவர்த்தி பிரியவதனுக்கென்று ஒதுக்கியுள்ளார். பிரியவிரதன் துறவரத்தை விட்டு இல்வாழ்க்கை என்னும் தர்மத்தை ஏற்பது மிக மிக அவசியம். நாராயண நாராயண! அப்படியென்றால் இதில் என் பங்கு என்னவென்று கூறுங்கள் பிரபு. உன்னுடைய கடமை நீயே நேரில் சென்று பிரியவிரதனுக்கு அவனுடைய கடமைகளை நினைவுபடுத்துவதுதான். நாராயண நாராயண! தேவர்ஷி நாரதரே, இறைவன் ஸ்ரீஹரியின் அருளால் இப்போது தங்கள் சாமர்த்தியத்தை நிரூபிப்பதற்கான வேளை வந்துவிட்டதா? நாராயண நாராயண! நாராயண நாராயண! தேவரிஷி நாரதருக்கு வணக்கம். உன்னுடைய நிலைமையை பார்த்தால் இவ்வாறு அனைத்தையும் விட்டு வனம் வந்து அமர்ந்து துறவரம் மேற்கொள்ள முடிவு செய்ததற்கு நீ வருந்துகிறாய் போலிருக்கிறது. நாங்கள் சத்திரியர்கள் தேவரிஷி. எடுத்த முடிவை நினைத்து வீணாக சிந்தித்து வருத்தப்படுவதை விட அதை நிறைவேற்றுவதுதான் எங்களது தர்மம். நாராயண நாராயண! நீ கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை பிரியவிரதா. என்ன? உன் மனதில் குழப்பம் இல்லை என்றால் நீ ஏன் முதலில் பிரம்மதேவரை பூஜிக்க தொடங்கி ஜெகதீஸ்வரர் விஷ்ணுவின் நாமத்திற்கு உடனே தாவிவிட்டாய்? நாராயண நாராயண! க்ஷத்ரிய தர்மத்தை சீராக கடைபிடிப்பவன் தவத்திற்காக ஒருமுறை தூக்கிய கரங்களை கீழே ஒரு காலும் இறக்க மாட்டான். ஒற்றை காலில் நின்று கொண்டு கடும் தவம் புரிய வேண்டும் என்ற முடிவை விட்டுவிட மாட்டான். சத்திரிய தர்மத்தின் சிறப்புகளை கூறுகிறாய் பிரியவிரதா. உனக்கு வந்துள்ள மனக்குழப்பத்தையும் எடுத்துள்ள முடிவை இப்படி நினைத்து வருந்துவதையும் உன்னுடைய முகமண்டலமே தெளிவாக காண்பிக்கிறது. நாராயண நாராயண! தேவரிஷி, தங்களுக்கு என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் எவ்வாறு தெரிகிறது? எங்காவது நின்று கொண்டு என்னை கண்காணித்து வருகிறீர்களா? நாராயண நாராயண! நீ எனக்கு மிகவும் வேண்டியவன் பிரியவிரதா. உன் மனம் படும் பாட்டை பார்த்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. தாங்கள் தான் என்னுடைய குரு தேவரிஷி. தங்களது வருகை மங்களம் உண்டாக்கும் என்று கருதப்படுகிறது. தங்களால் எனக்கு நலம் உண்டாகட்டும். என் அறியாமையை நீக்கி தாங்கள் வழிகாட்ட வேண்டும். நாராயண நாராயண! உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமே, ஆனால் நீ உரிய வயதிற்கு முன்பே துறவம் மேற்கொள்ள செய்திருக்கும் முடிவை விட்டு உன் தாய் தந்தையிடம் திரும்பிச் சென்று விடு. அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள். நடக்காது தேவரிஷி, நடக்காது. ஒருமுறை துறவரம் ஏற்றவன் மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்வதா? இந்த ஆலோசனையை விட்டுவிடுங்கள். என் சுயமரியாதை இதற்கு சிறிதளவும் இடமளிக்காது. நாராயண நாராயண! என் குழப்பத்தை தீர்க்க வேறு வழி ஏதும் கூறுங்கள் தேவரிஷி நாரதரே. உங்களைத் தவிர வேறு யாராலும் எனக்கு வழிகாட்ட முடியாது. என் மீது கருணை காட்டுங்கள் தேவரிஷி, கருணை காட்டுங்கள். இதற்கு பதில் இப்பொழுது பரம்பொருள் பிரம்மதேவரிடம் தான் இருக்கிறது.
ஆனால் என்னால் முடிந்த உதவியை செய்வேன் பிரியவிரதா. நாராயணன் நாராயணன். ஆனால் நீயும் உன்னுடைய பெற்றோரின் மனக்கவலையை நீக்க முயற்சி செய்.